புதுச்சேரியில் படுகொலை செய்யப்பட்ட 9 வயது சிறுமியின் இறுதி ஊர்வலமானது தொடங்கியிருக்கிறது. இறுதி ஊர்வலத்தில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றிருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் சிறுமியின் உடலானது தகனம் செய்யப்பட இருக்கிறது. போதைப் பொருட்களை ஒழிக்க வலியுறுத்தி பொதுமக்கள் கோஷம் எழுப்பி வருகின்றனர். புதுச்சேரியில் படுகொலை செய்யப்பட்ட 9 வயது சிறுமியின் இறுதி ஊர்வலமானது தொடங்கியிருக்கிறது. சிறுமியின் இறுதி ஊர்வலத்தில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றிருக்கின்றனர். சிறுமி விளையாடிய பொம்மைகளுடன் இறுதி பயணமானது நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களோடு தொடர்ந்து கிருஷ்ணா வழங்கிட கேட்கலாம். கிருஷ்ணா, விவரங்கள். நிச்சயமாக புதுச்சேரியில் சிறுமி பாலியல் துன்புறுத்தல் கொடுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு சம்பவம் புதுச்சேரி அதிர்வலியை ஏற்படுத்தின நிலையில நேற்று மதியம் முதல் பொதுமக்கள் அஞ்சலிக்காகவும் உறவினர்கள் அஞ்சலிக்காகவும் இந்த உடலானது வைக்கப்பட்டிருந்தது. அதில் முதல் நேற்றிலிருந்து அனைத்து அரசியல் கட்சிகளும் மற்றும் சமூக அமைப்புகளும் தொடர்ந்து அந்த அஞ்சலி செலுத்தி வந்த நிலையிலும் பொதுமக்கள் பல்வேறு புதுச்சேரியை சுற்றியுள்ள பல்வேறு தரப்பை சார்ந்த பொதுமக்களும் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி தங்களுடைய கோஷங்களையும் எதிர்ப்பையும் தெரிவித்து வந்த நிலையில தற்போது இந்த இறுதி ஊர்வலமானது நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த ஊர்வலமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் அந்த பகுதியை சார்ந்த மக்களும் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டு, அதே போல அரசியல் கட்சிகள் சார்ந்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வையாபுரி மணிகண்டன், முத்தியால்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் உள்ளிட்ட ஆதரவாளர்கள் இங்க ஆயிரக்கணக்கான பேர் இந்த ஊர்வலத்தில் பங்கேற்று அந்த வழிநெடுகிலும் அந்த மலர்களால் தூவி அந்த அஞ்சலி செலுத்தி வருகிற காட்சிகள் நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல விசிகாவை சேர்ந்தவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் துணைநிலை ஆளுநரை கண்டித்தும் போதைப் பொருளை அதிகரிக்கக்கூடும் இந்த புதுச்சேரியில கட்டுப்படுத்த தவறிய இந்த அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். அதே போல இந்த புதுச்சேரி முழுவதுமே இந்த சம்பவம் அதிர்வலியை ஏற்படுத்திய நிலையில இந்த ஊர்வலம் தற்போது நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி இதனை தொடர்ந்துதான் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் ஆளுநர் அரசை கண்டித்தும் தொடர் கோஷங்களை எழுப்பி வந்த நிலையில டிஜிபி தலைமையிலான ஒரு ஆலோசனை கூட்டமானது துணைநிலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்று வருகிறது. அந்த துணைநிலை ஆளுநர் மாளிகையில் இந்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ள குறித்து ஆய்வு விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இந்த விசாரணை அடிப்படையில தான் புதுச்சேரியில முத்தியால்பேட்டை பகுதியில் இருக்கும் ஆய்வாளர் மாற்றப்படுவார் என்றும், மேலும் அந்த காவல் நிலையத்தில் உள்ள காவலர்களை விசாரணை அடிப்படையில் விசாரணை செய்யப்பட்டு அவையும் மாற்றம் செய்யப்படுவார் எனவும் தகவல் கொடுத்துள்ளார். அதே போல தற்போது இந்த ஊர்வலமானது நடைபெற்று வரும் நிலையில 2 கிலோமீட்டர் தூரத்திற்கும் இந்த இருபுறமும் இருக்கும் பொதுமக்கள், வீடுகளில் இருக்கும் பொதுமக்கள் தங்கள் அஞ்சலியும் அவரை பார்த்து அந்த அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த 1 கிலோமீட்டர் தூரம் தற்போது அந்த இறுதி ஊர்வலமானது நடைபெற்று வருகிறது. இன்னும் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த இறுதி ஊர்வலமானது நடைபெற உள்ளது. அதனை அடுத்து அந்த உடலானது அங்க ஏற்கனவே தோண்டி வைக்கப்பட்டுள்ள பள்ளத்தில் இருந்து அந்த உடல் வைக்கப்பட்டு இறுதி அஞ்சலி செலுத்தப்படும். புதுச்சேரியில் படுகொலை செய்யப்பட்ட 9 வயது சிறுமியின் இறுதி ஊர்வலமானது ஏராளமான மக்கள் புடைசூழ தொடங்கியிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் சிறுமியின் உடல் சோலைநகர் மயானத்தில் தகனம் செய்யப்பட இருக்கிறது. போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும் என கூறி அங்கு கூடியிருக்கும் பொதுமக்கள் கோஷம் எழுப்பி வருகின்றனர். கிருஷ்ணா, இன்னும் சற்று நேரத்தில் உடல் தகனம் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் அங்கு ஏற்பாடுகள் எல்லாம் எந்த அளவுக்கு செய்யப்பட இருக்கிறது? விவரங்கள். அந்த இறுதி ஊர்வலத்தில் புதுச்சேரியில் பல்வேறு தரப்பு மக்களும் இந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள வருகின்றனர். இந்த நிலையில நேற்று நடைபெற்ற சம்பவங்கள் போல் இது நடைபெறக்கூடாது. இந்த இறுதி ஊர்வலம் அமைதியான முறையில் நடைபெற வேண்டும் என்ற போலீசாருடைய நடவடிக்கைகள் 100க்கும் மேற்பட்ட போலீசார் வழிநெடுகிலும் பாதுகாப்பு பணிகள் ஈடுபடுத்தப்பட்டு இந்த ஊர்வலமானது அமைதியான முறையில் தற்போது நடைபெற்று வருகிறது. 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த ஊர்வலம் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அந்த சிறுமியின்
இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்று தங்களுடைய அனுதாபத்தையும் ஆதரவையும் தெரிவித்து வருகின்றனர். இது இன்னும் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த பாப்பம்மாள் சுடுகாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு இறுதி அஞ்சலி ஆனது செய்யப்பட உள்ளது. இந்த ஊர்வலத்தில் இந்த 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த வழிநடிகளும் இருக்கும், 2 புறத்தில் இருக்கும் அந்த வீடுகளில் இருந்து பொதுமக்கள் மற்றும் அந்த உறவினர்கள் அதே போல சமூக ஆர்வலர்களும் இந்த அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர். இது அங்க இறுதி அந்த சிறுமியின் வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்ற புறப்பட்டு வரும் இந்த ஊர்வலத்தில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், முன்னாள் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன், தற்போது இருக்கும் முத்தியால்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் உட்பட பல்வேறு தரப்பினரும் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டு இந்த ஊர்வலத்தில் பங்கேற்று வருகின்றனர். வழிநெடுகிலும் இந்த மக்கள் வெள்ளத்தில் இந்த சிறுமியின் உடலானது ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த சிறுமி இறந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில கடந்த 3 நாட்களாகவே இந்த சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் பல்வேறு தரப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த சிறுமிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், அந்த குற்றவாளிகளை நாங்களே தண்டனை கொடுக்க வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து இந்த சிறுமியின் உடலானது தற்போது ஊர்வலமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஊர்வலத்தில் இசிகாவை சார்ந்த நபர்கள் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.